குழந்தைங்களுக்கு சொத்து சுகம் சேர்க்கறத விட முக்கியம் நல்ல அறிவும் ஆற்றலும் கொடுக்கறது தான். 4 to 14 years kidsக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் பிரைன் ஓபிரைன், always one step ahead. For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai. இன்னைக்கு நவம்பர் 13 துப்பாக்கி திரைப்படம் வெளியாகி இன்னையோட 12 வருஷங்கள் ஆச்சு. எல்லா ஆக்டர்ஸ்க்குமே ஒரு சில திரைப்படங்கள் அமையும். அந்த படங்களை ஹேட்டர்ஸால கூட, அதாவது அந்த ஆக்டர்ஸோட ஹேட்டர்ஸால கூட அந்த படங்களை ஹேட் பண்ண முடியாது. அது மாதிரி தளபதி விஜய் அவர்களுக்கு அமைச்ச படம் தான் துப்பாக்கி. இப்போ வரைக்கும் விஜய் அவர்கள் ஹேட்டர்ஸ் சொல்றவங்களா இருக்கட்டும், விஜய் அவர்களை ட்ரோல் பண்றவங்களா இருக்கட்டும், துப்பாக்கி படம் மட்டும் அவங்க ட்ரோலே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு தரமான படம் தான் துப்பாக்கி. இந்த படம் பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களும் ஏஆர் முருகதாஸ் அவர்களும் இணைஞ்ச முதல் திரைப்படம். அதுக்கப்புறமா அவங்க கத்தி சர்க்கார்னு மேலும் 2 படங்களையும் ஒர்க் பண்ணாங்க. அண்ட் அதே சமயத்துல ஹாரிஸ் ஜெயராஜும் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்தாரு. கலைப்புலி எஸ் தானு அவர்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. ஆனா இவ்வளவு பர்ஃபெக்ட் காம்போவா, இவ்வளவு பெரிய மேசிவ் ஹிட் ஆன துப்பாக்கி முதல்ல தளபதி விஜய் அவர்கள் கிட்ட இல்ல. அதாவது இந்த படத்தை நடிக்க வேண்டியதே அவர் இல்ல அப்படின்னா நீங்க நம்புவீங்களா? அட ஆமாங்க. முதல்ல இந்த திரைப்படத்தோட லைன் உருவானது யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு அவர்களுக்காக. அவருக்காக தான் முதல்ல இந்த லைன் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த டைம்லயே முருகதாஸ் அவர்களுக்கும் நம்ம மகேஷ் பாபு அவர்களுக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருந்தது. சோ அதனால இந்த படத்தை பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் அதுக்கப்புறமா இந்த கதை சொல்லி ஓகே ஆனது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ஷய் குமார் அவர்களுக்கு. அண்ட் அக்ஷய் குமார் அண்ட் முருகதாஸ் அவங்களோட காம்போல அங்க ப்ரொடக்ஷன் எல்லாமே முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனா அக்ஷய் குமார் அவர்களுக்கு அந்த டைம்ல ஒரு சின்ன டேட் இஷ்யூ இருந்தது. அந்த டைம்ல தான் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கு கால் பண்ணி விஜய் அவர்களுக்கு ஏதாவது கதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அண்ட் ஏஆர் முருகதாஸ் அவர்களுமே அக்ஷய் குமார் அவர்கள்கிட்டயும் அந்த ப்ரொடக்ஷன் கிட்டயும் பர்மிஷன் கேட்டிருந்திருக்காரு. அண்ட் அவங்களும் அதை தாராளமா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கான மெயின் காரணமா அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, சவுத்துல ஒரு வேலை ஹிட் ஆயிட்டு வந்தா இன்னுமே அது அவங்களுக்கு பெரிய ஓப்பனிங்கா தான் இருக்கும், அதனால அங்க பண்ணிட்டே வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா தான் தளபதி விஜய் அவர்கள் துப்பாக்கி திரைப்படத்துல நடிச்சாரு. அண்ட் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே இந்த துப்பாக்கி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியா அமைஞ்சதுனால 2014 அவங்க ஹாலிடே அப்படின்னு அந்த திரைப்படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. நம்ம முருகதாஸ் டைரக்ஷன்ல அந்த படத்தை அக்ஷய் குமார் அவர்கள் நடிச்சிருந்தாரு. அண்ட் இந்த திரைப்படம் ஹிந்தியில மட்டும் கிடையாது, பெங்காலிலையுமே ரீமேக் பண்ணியிருந்தாங்க. கேம் அப்படிங்கிற பேர் மூலியமா ரீமேக் பண்ணியிருந்தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் துப்பாக்கி திரைப்படத்துக்கு சந்தோஷ் சிவன் அவர்கள் தான் கேமரா பண்ணாரு அப்படின்னு. ஆனா ஒரே ஒரு பாடலுக்கு மட்டும் அவர் சினிமாட்டோகிராஃபி பண்ணல. நம்ம சதுரக வேட்டையில ஹீரோவா நடிச்ச நட்டி அவர்கள் சினிமாட்டோகிராஃபி பண்ணாரு அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா? அட ஆமாங்க. துப்பாக்கி திரைப்படத்துல வெண்ணிலவே அப்படின்னு ஒரு பாடல் வரும். அந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துல வந்து ஷூட் பண்ணிருப்பாங்க. அந்த ஒரு பாடலுக்கு மட்டும் நட்டி அவர்கள் வந்து கேமரா ஒர்க் பண்ணியிருந்தாரு. இந்த ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமலே போயிருச்சு. விஜய் அவர்களுக்கு பல திரைப்படங்கள் 100 கோடி கலெக்ஷனை கடந்திருந்தாலும் முதல்ல 100 கோடி கலெக்ஷனை கடந்த திரைப்படமா துப்பாக்கி தான் அமைஞ்சிருந்தது. இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 120 கோடி கலெக்ஷன் பண்ணியிருந்தது. அண்ட் ரஜினி அவர்களுக்கு அடுத்து தமிழ்ல 100 கோடி கலெக்ஷன் கடந்த திரைப்படமா விஜய் அவர்களுடைய துப்பாக்கி தான் இருந்தது. இந்த திரைப்படம் வெளியான போதும் இஸ்லாமிக் கம்யூனிட்டியில இருந்து தீவிரவாதிகளா காட்டியிருக்காங்க அப்படின்னு ஒரு சில கான்ட்ரவர்சிஸையும் இந்த டீம் ஃபேஸ் பண்ணாங்க. இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் முருகதாஸ் அவர்களுக்கும் இது மிகப்பெரிய கம்பேக்கா தான் அமைஞ்சது. அவருக்கு இதுக்கு முந்தின திரைப்படமான 7ஆம் அறிவு கிரிட்டிக்கலா நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிச்சு. பலரும் வந்து முருகதாஸ் அவர்களை நிறைய குற்றம் சொல்லியிருந்தாங்க. ஆனா அது எல்லாத்தையுமே ரெக்டிஃபை பண்ணி துப்பாக்கி படத்தை ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டரா அவர் கொடுத்துட்டாரு. இந்த படம் விஜய் அவர்களுக்கு மட்டும் இல்ல, அந்த படத்துல நடிச்ச எல்லாருக்குமே மிகப்பெரிய படமா தான் அமைஞ்சது. ஈவன் காஜல் அகர்வால ஒரு பேட்டியில கேட்கும் போது கூட அவங்க பையனுக்கு முதல்ல எந்த திரைப்படம் போட்டு காட்டுவாங்க அப்படின்னு கேட்டபோது அவங்க சொன்ன விஷயம் இதுதான். 8 வயசு வரைக்கும் என் பையனுக்கு எந்த திரைப்படம் போட்டு காட்ட மாட்டேன், மேபி அதுக்கப்புறமா துப்பாக்கி போட்டு காட்டுவேன் அப்படின்னு வந்து அவங்க அதுல சொல்லியிருந்தாங்க. இந்த படத்துல விஜய் அவர்களோட ஜெயராம் அவர்களும் நடிச்சிருப்பாரு. அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அவர் எப்ப மும்பை போனாலும் அவரை வந்து துப்பாக்கி படம் மூலியமா ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் விஜய் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே முருகதாஸ் அண்ட் விஜய் அவர்களுடைய காம்போனா ரொம்ப பிடிச்ச ஒரு காம்போ தான். பலரும் இப்ப வரைக்குமே எதிர்பார்க்கறாங்க, இன்னும் ஒரே ஒரு படம் இவங்களோட காம்போல வந்திருக்கலாம் அப்படின்னு. சோ அந்த ஒரு விஷயம் இப்ப நடக்கல. பட் அதுக்குள்ள துப்பாக்கியை வந்து விஜய் அவர்கள் சிவகார்த்திகேயன் அவர்களோட கையில கொடுத்துட்டாரு. அண்ட் கோஇன்சிடென்ஸா என்னன்னு தெரியல, நம்ம துப்பாக்கி டைரக்டரான முருகதாஸ் அவர்களும் அடுத்து சிவகார்த்திகேயன் அவர்களோட படம் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் கோஇன்சிடென்ஸா நடந்த மாதிரியே 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தீபாவளிக்கு தான் துப்பாக்கி திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. ஆர்மி ஆபீசரா விஜய் அவர்கள் பண்ணியிருந்தாரு. அண்ட் 12 வருஷம் கழிச்சு 2024 ஒரு ஆர்மி ஆபீசரா நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களும் பண்ணியிருக்காரு. துப்பாக்கி திரைப்படம் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே இது ரொம்ப ஃபேவரட்டான திரைப்படம். அதுல வந்து நோ டவுட் அப்படின்னு சொல்லி ஆகணும். சோ உங்களுக்கு துப்பாக்கி திரைப்படம் எவ்வளவு பிடிக்கும், நீங்க அந்த படம் பார்க்கும்போது என்னெல்லாம் ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai.